அனைவருக்கும் வணக்கம். மாலத்தீவுகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கறதுக்கு இந்தியா தயாராகி வருது அப்படிங்கிற பேச்சு நம் காதுகளுக்கு எட்டி இருக்குது நண்பர்களே. மாலத்தீவு திடீர்னு அப்படி என்ன பண்ணுச்சு அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஒன்றுமில்லை நண்பர்களே, என்ன நடந்தது, அதற்கு இந்தியா எப்படி மாலத்தீவுக்கு பதிலடி கொடுத்துருக்குது, திருப்பி அடிக்குது இந்தியா அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, நேற்றைய தினம் மாலத்தீவுடைய பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்தது. அதில் இந்தியாவுக்கு எதிராக இந்தியா அவுட் கேம்பெயினை நடத்தினார் இல்லையா தற்போதைய பிரசிடென்டான முகமது மைசூ. அந்த முகமது மைசூடைய கட்சி தான் மிகப்பெரிய அளவில் பெரும்பான்மையை பெற்றிருக்குது. 2/3 மெஜாரிட்டிக்கு மேலே மொய்சு கட்சி பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். மாலத்தீவுடைய பாராளுமன்றத்தில் மொத்தமாக 93 இடங்கள் இருக்குது நண்பர்களே. அந்த 93 இடத்துல 66 இடங்களை முகமது மொய்சுடைய இப்போது ஜனாதிபதியாக இந்தியாவுக்கு எதிராக பேசி வர்றார் இல்லையா, அந்த முகமது மொய்சுடைய கட்சியான PNC அப்படின்னு அழைக்கப்படுகிற மக்கள் தேசிய காங்கிரஸ், அந்த கட்சி பெற்றிருக்குது. இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக கருதப்படுது இந்த பிராந்தியத்துடைய ஜியோ பொலிட்டிக்ஸ்ல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு மிக நெருங்கிய நண்பனாகவே மாலத்தீவு கடந்த பல தசாப்தங்களாக இருந்திருக்குது. பல முறை இந்தியா மாலத்தீவை காப்பாற்றி இருக்குது. ஆனாலும் கூட இந்த நன்றியற்ற முகமது மொய்சுவும் அவருடைய கட்சியாளர்களும் இந்தியா வெளியேறு அப்படிங்கிற கோஷத்தை வச்சுதான் அங்க பிரசிடென்ட் எலெக்ஷன்லயே ஜெயிச்சாங்க. மாலத்தீவு நல்லா தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே, மாலத்தீவு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அதாவது அந்த நாட்டில் ஜனாதிபதிக்கு தான் மிக அதிக அதிகாரம் இருக்கு. அமெரிக்கா போல அந்த ஜனாதிபதியை மக்கள் நேரடியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. அந்த ஜனாதிபதி தேர்தல் தனியாக நடக்கும், அதுக்கப்புறம் பாராளுமன்ற தேர்தல் தனியாக நடக்கும். முதல்ல போன வருஷம் ஜனாதிபதி தேர்தல் நடந்ததுல இந்தியா அவுட் கேம்பெயினை கையில் எடுத்தாரு முகமது மொய்சு. இந்தியா மாலத்தீவுகளுக்கு உதவி செய்வதற்காக 2 ஹெலிகாப்டர்களையும் ஒரு விமானத்தையும் பரிசாக அளிச்சிருந்தது. அது எதுக்குன்னா, அங்க திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது. ஏன்னா மாலத்தீவு முழுக்க நூற்றுக்கணக்கான தீவுகள் தானே அந்த நாடு. அதனால ஒரு தீவுல இருந்து நல்ல மருத்துவமனை இருக்கிற அந்த மெயின்லேண்டு கொண்டு வரணும் அப்படின்னா, அந்த பெரிய தீவுக்கு மாலை தீவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அது போட்ல வந்தா ரொம்ப நேரம் ஆகும். அப்படிங்கிறதுனால இந்தியா விமானத்தையும் ஹெலிகாப்டர்களையும் வழங்கியிருந்தது. மருத்துவ வசதிக்காக மட்டுமில்லாம அந்த பிராந்தியத்தை கண்காணிக்கிறதுக்கும் இந்தியா இந்த வசதிகளை செய்து கொடுத்தது. மாலத்தீவுடைய ராணுவத்துக்கு இந்தியா ட்ரைனிங்கும் கொடுத்திருந்தது. அந்த ஹெலிகாப்டர்களையும் விமானத்தையும் உபயோகிப்பதற்காக இந்தியா தன்னுடைய ராணுவத்தினர் 72 பேர், வெறும் 72 பேர் தான், 72 பேர்த்த மாலத்தீவில் நிறுத்தி வச்சிருந்தது. அந்த 72 பேரை வச்சு என்னமோ மாலத்தீவையே இந்தியா அடிமையாக்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சீனை போட்டு முகமது மொய்சு பிரச்சாரம் பண்ணி, பொய் பிரச்சாரம் பண்ணி அந்த நாட்டில் அவர் வாக்குகளை வாங்கி முதல்ல அந்த மனுஷன் பிரசிடென்ட் ஆனாரு. பிரசிடென்ட் ஆனதுலேருந்தே போன வருஷத்துல இருந்தே இல்லாத சீன் தான் நடக்குது மாலத்தீவில். பயங்கரமா இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் பிரச்சனை நடக்கிறது எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்பொழுது அங்க பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிச்சிருக்குது. பாராளுமன்ற தேர்தலில் மொய்சுடைய கட்சி 2/3 மெஜாரிட்டி வாங்கியிருக்குது நண்பர்களே. இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ், முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கொள்ள வேணும். ஒரு பக்கம் மொய்சுடைய கட்சியுமே இந்தியாவே வெளியேறு, இந்தியாவுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறத தெளிவாக தெரியுது. இந்தியாவுக்கு எதிரானவர்கள் மட்டுமல்ல, சீனாவுக்கு ஆதரவானவர்கள். மொய்சு அங்கே பிரசிடென்ட் ஆன உடனேயே இந்தியாவோடு இருந்த சில கான்ட்ராக்டுகளை எல்லாம் கட் பண்ணிவிட்டு, கேன்சல் பண்ணிவிட்டு, சீனாவோடு பல இராணுவ கான்ட்ராக்டுகளை அவர் மேற்கொண்டிருக்கிறாரு. சீன கடற்படை கப்பல்களை மாலத்தீவுக்குள்ள அனுமதிக்கவும் செய்திருக்கிறாரு. இது எல்லாமே ஆன்டி இந்தியா வேலைகளாக, இந்தியாவுக்கு எதிரான வேலைகளாக இந்தியா பார்க்குது. இருந்தாலும் கூட
மாலத்தீவுக்கு இப்போ இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி தனக்கு அடிப்படை தேவைகள், அதாவது வெங்காயம், கோதுமை மாவு, அரிசி எல்லாம் பஞ்சம் ஏற்பட்ட போது மாலத்தீவு இந்தியாவிடம் தான் கையேந்துச்சு. இந்தியாவும் பெரிய மனதோடு ஒரு பெரிய மனிதனாக நடந்து கொண்டு உடனடியாக இதையெல்லாம் ரிலீஸ் பண்ணுச்சு. அதுவும் எப்படி, இந்தியா உலகம் முழுவதற்கும் ஏற்றுமதி செய்வதற்கு அரிசி கோதுமைக்கெல்லாம் தடை விதிச்சிருந்தது, வெங்காயத்துக்கும் கூட. இருந்தாலும் கூட மாலத்தீவு கஷ்டம்னு கேட்குதே அப்படிங்கிறதுனால மாலத்தீவுக்கு வழங்குச்சு இந்தியா. இருந்தாலும் கூட மாலத்தீவு மக்கள் தெளிவாகவே இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவாகுது. இதற்கு பிறகு இந்தியா பழைய பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுமா அப்படின்னு உலக ராஜாங்க அதிகாரிகள் பலரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மேற்கத்திய நாடுகளுடைய முக்கியமான ராஜதந்திர மற்றும் பாதுகாப்பு வல்லுநர்கள் பலரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா மாலத்தீவை ஒதுக்கி வைப்பது நல்லது. பழையபடி மாலத்தீவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நன்றி கெட்ட ஒருவனுக்கு நாம் திரும்ப திரும்ப உதவி செய்தால் அது நம்மைத்தான் இளிச்சவாயனாக அவன் கருதுவதற்கு நேரிடும். அந்த மாதிரி மாலத்தீவு இந்தியாவை ஒரு இளிச்சவாயனாக நினைக்கும் அப்படின்னு சொல்லி பலரும் சொல்லியிருக்கிறாங்க. அதே நிலைப்பாட்டை தான் இந்தியா ஒரு கடுமையான நிலைப்பாட்டை தான் இனிமேல் எடுக்க போகுது அப்படிங்கிறது நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகங்கள் வெளியிடுகிற அந்த அறிக்கைகள்ல இருந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்குது நண்பர்களே. இனிமேல் மாலத்தீவு இந்தியாவிடம் வாலாட்டினால் மாலத்தீவுக்கு சரியான பாடம் புகட்ட இந்தியா தயாராக இருக்குது அப்படிங்கிறத மாலத்தீவு உணர வேணும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்குது. தன்னுடைய கட்சி வெற்றியடைந்த பிறகு இதுவரைக்கும் இந்த கடந்த 24 மணி நேரத்தில் முகமது மொய்சு இந்தியாவுக்கு எதிராக எதுவும் சொல்லலை. அப்படின்னாலுமே கூட 4-5 நாட்களுக்கு முன்பு கூட மே 2ஆம் தேதியோட இந்தியாவுடைய படைகள் எல்லாம் வெளியேறிடும், நான் என்னத்தை சொல்லி ஜெயிச்சனோ அந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருந்தார் முகமது மொய்சு. இந்தியா இனிமேலும் மாலத்தீவை பொறுத்து கொள்ளக்கூடாது, சகித்து கொள்ளக்கூடாது, கட் பண்ணிவிட வேணும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்குது. இந்த விஷயத்தில் இந்தியா எப்படி நடந்து கொள்ள வேணும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் நாளை வேறொரு வீடியோவோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பாலகுமார் சோமு. நண்பர்களே, நாம் டாப் கிரைம் தமிழ் அப்படிங்கிற ஒரு புதிய சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்கள் நம்முடைய நண்பர்கள் பலரும் இதை கேட்டுக்கொண்டதுக்காக தான் அந்த சேனலை தனியாக ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் நடந்திருக்கிற பயங்கரமான கிரிமினல் கொலைகள், அதை பற்றிய துப்பறியும் வீடியோ தான் அது. இந்த மாதிரியான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் வீடியோஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இருந்தது, அப்படி இருந்தால் நீங்கள் உடனடியாக டாப் கிரைம் தமிழ் அப்படிங்கிற நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்கே போய் நம்ம வீடியோக்களை பாருங்க. இது வரைக்கும் நாம் அங்கே போட்டிருக்கிற வீடியோக்களுக்கு அமோகமான வரவேற்பு கிடைச்சிருக்குது. நிறைய பேர் சார் கண்டென்ட் ரொம்ப டிஃபரெண்டாக ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக அதை பாருங்க நண்பர்களே.